ஒரு தோட்டத்தில் ஏகப்பட்ட மரம் இருந்துச்சு. அதில் மாமரம், வேப்ப மரம், தேக்கு மரம், வாழை மரம், பலாமரம் இந்த மாதிரி மர வகைகள் இருந்தது. மாமரம் வந்து மற்ற மரங்களை பார்த்து இந்த தோட்டத்துக்காரருக்கு நான் தான் மிகுந்த பிரயோஜனமாக இருப்பேன், ஏன்னா என்கிட்ட இருக்கிற கனியும் காயும் மிகுந்த ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அதுக்கு வாழை மரம் என்னட்ட இருக்கிற கனி காய்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது, தண்டு வகையும் பூக்களும் மருந்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறம் வேப்பமரம் சொல்லிச்சான், உங்களை விட நான் தான் மிகவும் பிரயோஜனமாக இருப்பேன், ஏன்னா என்னிடத்தில் இருக்கிறதான எல்லா வகையுமே மருந்து வகைகளுக்கு யூஸ் ஆகும். அப்படிங்கும்போது நான் தான் எஜமானுக்கு மிகுந்த பிரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். இந்த 3 மரமும் பார்த்து தேக்கு மரத்தை பார்த்து என்ன சொல்லிச்சான், நீ வந்து வெறும் கதவுக்கும் நிலைக்கு மட்டும் தான் பிரயோஜனப்படுவ, மற்ற எதுக்குமே நீ பிரயோஜனப்பட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஏளனமாக பேசிச்சான். சில நாள் கழித்து பெரிய மழை வந்தது, பூகம்பமும் வந்தது. அந்த நேரம் பார்த்து மற்ற மரங்கள் எல்லாமே அந்த காற்றில் அசைஞ்சு அலைவுபட்டு மரங்கள் கிளைகள் எல்லாம் நொடிய ஆரம்பிச்சிருச்சு. தேக்கு மரம் மட்டும் ஸ்ட்ராங்காக நின்றுச்சான். பெருமையாக பேசின 3 மரமும் தேக்கு மரத்தை பார்த்து தங்களோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுச்சான். நம்மளோட லைஃப்லையும் நம்ம கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒருத்தவங்களை மட்டப்படுத்தி நம்ம எந்த வகையிலும் முன்னேற முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர அவங்கள கஷ்டப்படுத்தி தரக்குறைவாக யாரும் பேசாதீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.